ஞானத்துக்கு ஒரு ரகசியம் இருக்கு. ஞான ரகசியம் என்ன அப்படின்னா, அப்பர் சுவாமி தான் அந்த ரகசியத்தை சொல்றார். எல்லாருக்கும் பாருங்க, யாருக்கெல்லாம் சகோதரி குருவாக வர்றாங்களோ அவர்கள் எல்லாம் ரகசியத்தை அறிந்தவர்கள். இப்பிறவியில வரலாறு மிக்க பிறவியில 3 பேர் தான் பெண்கள் மூலமாக குருவாக ஏற்று ஞானத்தை அடைந்தார்கள். ஒன்னு அருணகிரிநாதர், அவருடைய சகோதரியால தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. இன்னொன்னு அப்பர் பிரான். இன்னொன்னு தெரியலையா? இன்னொன்னு 3 பேர் சொல்லுங்க. சகோதரி கிடையாது. திருநாவுக்கரசர் 1, அருணகிரிநாதர் 2, ராஜராஜ சோழன். யாரு சொன்னது? பரவாயில்ல, கொஞ்சம் மேல இருக்கு. ஒரு மன்னனுக்கு ஒருத்தனுக்கு ரகசியம் தெரியும். அதனாலதான் இன்னைக்கு தஞ்சை கோயில் அவ்வளவு பெரிய சாநித்தியமாக இருக்கு. ஒரு ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. எந்த கோயில வேணாலும் எப்படி வேணாலும் கட்டலாம். 340 டன் உள்ள ஒரு சந்தனக்கல் தஞ்சாவூர் கோயில தான் இருக்கு. ஆகவே தஞ்சாவூர் கோயில நம்ம கோயிலுடைய கலையும் சிற்பத்தையும் பார்க்கிறோம், அந்த சிவபெருமானை பார்க்கிறோம். ஆனால் அதன் மேல் உச்சியிலே 300 டன் வெயிட் உள்ள சந்தன கல். அந்த கல் இன்னைக்கும் மேல் கோபுரத்தினுடைய கலசத்திற்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லாம ரோலிங் ஆகும். நம்ம அதை யாரும் போய் பார்க்கறது இல்ல. புரியுதா? அது கல்லு கோபுரம் இப்படி இருக்கும், மேல கல் இருக்கும், அதுக்கு மேல கலசம் இருக்கும். எதுவும் தொடாமல் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த தேவ ரகசியத்தை, அந்த கல்லை எங்க இருக்குது எங்க விளையுதுன்னு சொன்னது ராஜராஜ சோழனுடைய சகோதரி. அந்த கல் 250 அடி கீழே பூமியில தஞ்சாவூர் கோயில் திருப்பணி பண்ணிய இடத்தில் அக்னி மூலையில வராயினுடைய திருவடிக்கு கீழே இருந்தது. இன்னைக்கு அங்க வராயிக்கு ஒரு கோயில் இருக்கும், பார்த்திருப்பிய. அந்த கல்லை எடுக்கும் போது சரியான பூஜை செய்யாததால் அந்த வராயினுடைய வலது கை உடைஞ்சு போச்சு. இடது கையில ஒரு பிங்கம் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ மன்றாடி பூஜை எல்லாம் செய்து அந்த வராயை கீழே நவட்டி வச்சுட்டு உள்ள பார்த்தால் 300 டன் வெயிட் உள்ள அந்த கல்லை தூக்கி மேல வச்சாங்க. சந்தன கல்லுல காந்த சக்தி அதிகமாக இருந்து, அந்த காந்த சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த கல் மலையும் அந்த கலசத்துக்கும் இடையில எதையும் தொடாமல் அது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. 365 நாட்கள்ல 3 நாள் அந்த கல் சுற்றி வரும். அது சதய நட்சத்திரம். புரியுதா? அவர் மோட்சமான நாள் என்ன நாள்? அப்பர் சுவாமி சதய நட்சத்திரம். யாருக்கெல்லாம் சதய நட்சத்திரம் கிடைக்கோ அவர்கள் எல்லாம் கிட்டத்துல போய் உட்கார்ந்துக்கலாம். எங்க கிட்டத்துல? ஐயா கிட்டத்துல. அப்படி அப்பர் சுவாமிக்கு என்ன ரகசியம் தெரியுமா? என்ன ரகசியம் சொல்லுங்க பாக்கலாம். சாமிக்கு ஒரு ரகசியம் இருக்கு. சாமிக்கு ஒரே ஒரு ரகசியம் தான். அப்பர் சுவாமிக்கு ஒரே ரகசியம் தான். என்ன நடந்தாலும் அவரால் விடுபட முடியும். கல்லுல கட்டினாலும் கயத்தை அவர் அறுத்து வர மாட்டாரு. எவன் கெட்டுனானோ அவன் அவுக்க மாட்டான், தானாவே அவுந்துடும் அல்லது கட்டாயிரும். நெருப்புல போட்டால் நெருப்பு எரியும், ஆனா சாமி வந்துருவாங்க. சுண்ணாம்பு காலவாயில் வைத்தால் சுண்ணாம்பு நீரும். சுவாமியை காணு நினைப்போம், சாமி மேல ஒண்ணுமே இருக்காது, வந்துருவார். சரீரத்துக்குள் தேவேசக ரகசியம். இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியிருக்கிறார். ஏன்னா இது யாரும் சொல்றது இல்லை. அப்பர் சுவாமி வரலாறுல அவருக்கு எப்படி இது நடந்ததுன்னா எல்லாம் இறைவன் வந்தாரு காப்பாத்திட்டாருப்பாங்க. அப்படி கிடையாது. அபிராமி பட்டருக்கும் அது இருந்தது. அபிராமி பட்டரை ஊஞ்சலை தொங்க போட்டு கீழே நெருப்பு வச்சிருவாங்க. அந்த ஊஞ்சல் தீ பிடிச்சிரும். கம்பியில தொங்குவார்.
ஒண்ணுமே இல்ல. சந்தனத்தை பன்னீரை மேல இருந்து அபிஷேகம் பண்ணி அம்பாவை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. அந்த உடம்புல ஒரு காந்த சக்தி உண்டாகணும். நம்ம எல்லாம் தியானம் பண்ணி சொல் பலிதம் வேணும். இறைவனை நம்பி இருந்தால் மந்திரங்கள் சொல்லி ஜபம் பண்ணி தியானம் பண்ணினா நம் உடம்பில் ஒரு நல்ல ஒரு காந்த சக்தி உண்டாகும். அதுக்கு தான் நான் ஒரு குருநாதரை தேடி தேடி போனேன். என் உடம்பெல்லாம் காந்த சக்தி வேணும்னு. அது யாருமே கொடுக்கல. ஒரு நடமாடக்கூடிய ஒரு வண்டியில் வந்து கொண்டிருந்த ஒரு துறவி கொடுத்தார். அவர் துறவியும் இல்லை. ஆனா நம்ம எங்கேயே தேடுவோம், யாரோ கொடுப்பார்கள். காந்த சக்தி இருக்கணும், வைப்ரேஷன். கண் பொழிவா இருக்கணும், வயது தெரியக்கூடாது, இளம் குன்றாம இருக்கணும். இதுதான் ஞானத்தினுடைய திறவுகோல். நம்முடைய பாடி வந்து ஒரு வைப்ரேஷன் அடையும். அப்படி அடைந்த பாடிகள் இவர்கள் மூவருமே. அது மாதிரி 63 நாயன்மார்களும் அது மாதிரி உடையவர்கள். ஜோதி ஆயிருக்கிறாங்க. வரலாறுலாம் உயர்ந்த வரலாறு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் 80 வயது வரை அவரை என்ன செய்தாலும் ஒரு சிறு காயம் கூட அவர் உடம்பில் இருக்காது. இறைவன் காப்பாற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது உடம்பை தாக்காம இருப்பார். அது தியானத்தினுடைய வைப்ரேஷன். அது யார் கொடுத்த? சகோதரி கொடுத்தது. நம்ம எல்லாம் சகோதரிக்கு சீர் கேட்காத அவள்கிட்ட ஒரு கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு உனக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இனிமேலா வீட்டுக்கு ஆசைப்படிக்க வராத. இந்த பாருங்க பின்னால இருந்து சவுண்ட் வருது. சகோதரிக்கு யார் சீர் கொடுக்கலையோ அவன் சீரழிஞ்சு போவான்னு வேதம் சொல்லுது. சகோதரிக்கு சீர் கொடுக்காதவன் தன் வாழ்க்கையில் சீர் அழிந்து போவான். சீர்னா என்ன? சீர் கொடுத்தியான்னு கேட்கிறாங்க. சீர் என்ற வரிசையின் பேரு. சகோதரிக்கு சீர் கொடுக்கணும். கொலை செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன், சீர் கேட்பாள் சகோதரி. ஆனா நம்ம ஆட்களும் ஓவரா தான் கேட்கிறாங்க. எங்க சகோதரிக்கு நான் 100 பவுன் நகை போட்டேன். அவங்க மாமியார் கேட்டா, ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். அங்க மாமியார் கேட்டா 100 பவுன் இருக்காதேன்னு. நான் அப்பெல்லாம் பயங்கர டென்ஷன் பார்ட்டி, மிகப்பெரிய மிராஸ்தார். அப்படி வெட்டி பார்த்தோம்னா அங்க எல்லாம் தள்ளி நிக்கணும். இப்ப கூட நம்ம பாருங்க நிக்க மாட்டேங்கிறாங்க, கிட்டதான் வர்றாங்க. வைப்ரேஷன் இப்ப வைப்ரேஷன் வாங்கிக்கலாம்னு பாக்குறாங்க. கொடுக்கறது நேரத்து பார்த்தா 113 பவுன் இருந்தது. 13 பவுன் ஆசாரி வச்சு அப்பவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப கௌரவம் இருக்காது சொல்ல. நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட கொடுக்கலாமா? அங்கேயே வாங்கி ஒரு ஏழை பெண் எடுத்து விட்டு பெண்ணுக்கு நான் ஒரு 6 நாள்ல கல்யாணம் தாலி செஞ்சுக்கவான்னு அந்த ஆசாரிட்ட பணத்தை கொடுத்து இவளுக்கு தாலி செஞ்சுக்குவான்னு சொன்னேன். அந்த மாமனார் மச்சினங்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் நான் அவங்கள காப்பாத்திட்டு இருக்கிறேன். அவர்கள் என் மேல் பாசம், நான் அவர்கள் மேல பாசம். இருவரும் நன்றாக இருக்கிறோம். அவங்களுக்கு 85 வயசு ஆச்சு. குடு கிழவி ஆயிட்டாங்க. நான் 96 வயசு ஆச்சு. எங்க 2 பேருக்கும் 11 வயசு வித்தியாசம். நல்ல படித்த மேதை. அவளுக்காக நான் ஒரு கல்லூரி கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டிலேயே முதலில் பெண்களுக்கு கல்லூரி கொண்ட அடியேன் தான். குற்றாலம் பராசக்தி காலேஜ் நம்ம கொண்டு வந்தது. புரியுதா? இப்ப இடங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்க. அது ஒரு காலம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஞானத்தை அடைவதற்கு ஒரு நல்ல அடியாரை நீங்கள் தேடுங்கள். இப்ப இருக்கிற அடியார்களும் நீங்களும் ஒரு அடியாரை தேடணும். அதனாலதான் என்ன சொல்றாரு சமன் சுந்தரர், அடியாருக்கும் அடியேன், அடியாருக்கும் அடியாருக்கும் அடியாள், அடியாளுக்கும் அடியாள், அடியாருக்கும் அடியேன். அந்த இடத்துல வரும்போது நல்லா கவனிக்கணும். அடியாருக்கும் அடியேன் தான். முதல்ல அடியார், அவருக்கு அடியேன். அவருடைய திருவடிக்கு நாம் ஒப்புதல். அதுக்கு பேரு அடியார்னு பேரு. அப்படிப்பட்ட அப்பர் சுவாமிகிட்ட உடம்புல தேவ ரகசியம் இருந்தவர். அதனாலதான் நான் அப்பர் சுவாமி எடுத்துக்கிட்டேன். வரலாறு படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல்ல கச்சியப்ப சிவாச்சாரியார். குரு பக்தரா இருந்த ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் வள்ளலார் மாதிரி
நடராஜர் பக்தரா இருந்தேன். அது உனக்கு கொஞ்சம் கட்சி வேற மாதிரி இருந்தது, சரியா வரல. வராதிங்கோ போகாதீங்கோ மேலே ஏறாதீங்கோன்னா அப்ப எனக்கு கோவம் கூட கோயில் வரல வருவாங்க. அப்புறம்தான் அப்பர் சுவாமியை பிடிச்சேன். அந்த காந்த சக்தியினுடைய பவர் குருநாதர் மூலமாக கிடைச்சது. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. நல்ல அருளும் நல்ல ஞானமும் நல்ல வைராக்கியமும் கிடைக்கும். இப்ப நான் சந்தோஷமான செய்தியெல்லாம் சொன்னேன். ஒரு கஷ்டமான செய்தி சொல்றேன், கேட்கிறடா. அடியேன் தெரு தெருவா பிச்சை எடுத்தவன், சோத்துக்கு லாட்டரி போட்டவன். எந்த வயசுல? 5 வயசுல. என்னுடைய சகோதரியும் நானும் தெரு தெருவாக வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று பிச்சை எடுத்தோம். அதனால கிடைச்ச ஞானம். ஈரோட்டுல இன்னைக்கு ஈரோடுனா எனக்கு ஒரு பயமா இருக்கும். ஈரோட்டுல ஒரு பெரிய கல்யாணம். அந்த வீட்டுல காலையில 5 மணிக்கு கல்யாண வீடு நடக்குது. சகோதரி பசிக்குதுன்னு கேட்கிறா. அந்த கல்யாண வீட்டுல சமயக்காரங்க பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். சமயக்காரரை பார்த்தாலே எனக்கு நல்ல கோவம் வரும். சமயக்காரர் போய் கேட்டேன், என் குழந்தை என்னுடைய சகோதரி பசிக்குன்னு சொல்ற, ஏதாவது கொடுங்கன்னு. இந்த வீட்டுக்காரங்களையும் சாப்பிட நீயாடா வர்ற ஓடுறான்னா. நான் அங்க வந்து வெளியில பார்க்கும்போது என்னுடைய சகோதரி எட்டு இலையில் இருந்த இட்லியை எடுத்து சாப்பிட்டாள். அப்படிப்பட்ட ஞானம் கிடைக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு ஞான நிலையில நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இறைவன் எனக்கு கொடுத்த சோதனைகளும் வேதனையும் தான் என்னை இந்த நல்ல வழியில் வைத்து உங்களெல்லாம் சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. இது ஒரு விஷயம் மட்டும், இது போன்று 16 சம்பவங்கள் எனக்கு நடந்தது. 16 வயசு வரை எனக்கு தாய் தந்தையார் உற்றார் உறவினர் பெரியோர்கள் சிறியோர்கள் யாரும் கிடையாது. பைசாவே தெரியாத காலத்தில் வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட இறைவன் சோதனை கொடுப்பார், அதை மீளணும். அப்பர் சுவாமிக்கு எத்தனை சோதனை வந்தது, மீண்டார். நெல் அவிக்க சொல்லி நெல் அவிக்க சொன்னாங்க. நான் அப்போ எனக்கு வயது 13. நெல் அவிக்கும் போது தூங்கிட்டேன். பாறை கம்பியை அடுப்புல வச்சு சூடு போட்டார்கள். உடம்பில் 13 சூடுகள் இருக்கிறது. இன்று காலம் வரை இறைவன் நல்லபடியாக இருந்து நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், ஓரளவு கூட ஒருவருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று நினைத்து இன்று வரை செய்கிறேன். ஏதேனும் குறை சொல்லியிருந்தாலோ குற்றம் சொல்லியிருந்தாலோ நீங்கள் மன்னித்து நீங்கள் எல்லோரும் நல்ல நிலை அடைய வேண்டும். இந்த ஆசிரமம் நல்லா வளரணும். இங்கு மாபெரும் தபயோகிகள் ஞானிகள் வர வேண்டும். நான் சொல்லுவேன், இங்கே நடக்கிறதெல்லாம் அப்பர் சுவாமி நிறைய விஷயங்களை செய்வார். அமைதியா இருங்க, அந்த ஹாலுக்குள்ள எதுவும் பேசாதீர்கள், அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வேன். இறைவனை 2 முறை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இறைவன் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே முயற்சி அடைய வேண்டும் என்றால் சோதனை வரணும். இன்னும் சொல்றா, நானே எச்சியலையில் சோறு சாப்பிட்டேன். ஆகவே மனிதனாக வாழ மனிதன் கடாட்சியத்தை கொடுப்பார். அன்பாக இருங்க, ஆற்றலாக இருங்க, தர்மமாக இருங்க, பிறர் மனதை புண்படுத்தாமல் வாழுங்கள். என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். ஒரு சயின்ஸ் சொல்லி முடிச்சல, இந்த சயின்ஸ் நீங்க அடுத்த வருஷம் சொல்லணும். கண்ணீர் வருது இல்லையா, அந்த வாட்டர் எங்க தேங்கி இருக்கு? டாக்டர் யாரா இருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாது. டாக்டர் தெரியாதா? தெரியாது. வாட்டர் ஆஃப் மேஸ்ட் அபவுட் ஐ கைண்ட். கண்ணில் வருகின்ற தண்ணீர் எங்கே இருக்கிறது, அது எங்கே தேக்கப்படுகிறது என்று சொல்லணும். அதனால்தான் அதை சொன்னவர் திருஞான சம்பந்தர் ஒருவர் மட்டும்தான். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தன்மை நன்னறி உயிர்ப்பதற்கு வேதம் 4 மெய்ப்பொருள் காண்பது நாதம் நமச்சிவாயவே. 4 வேதத்தை கத்தால்தான் அதுக்கு தெரியும் கண்ணுல தண்ணி எங்க இருக்குன்னு. அதுக்காகவே நான் 4 வேதம் கட்டேன். கண்ணில வாட்டர் எங்க இருக்குன்னு சொன்னா
உன்னை அறியாமல் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பொழிவும் கவலையும் எப்போது வருகிறதோ அங்கே தார தாரையாக தண்ணீர் வரும் என்று அப்பர் சுவாமி தேவாரம் சொல்கிறார் ஞானசம்பந்தர். ஆகவே காதலாய்னா என்ன காதல்? அம்மா இறந்துட்ட காதலா? அம்மா இருக்கும் போது கொடுத்த அந்த காதல் இறந்த அன்னைக்கு என்ன தோணும்? நம்மை அறியாமல் கண்ணீர் வரும். இதுதான் காதல். அவர் சொன்ன காதல் இதுதான். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம் நெறி உய்ப்பது வேதம் நான்கினும். 4 வேதத்தை கற்றால்தான் அந்த கண்ணீர் வரக்கூடிய இடம் தெரியும். நல்ல வாய்ப்பு கொடுத்தா, வாய்ப்பு இருந்தால், எனக்கு இப்ப 93 வயசு, ஒரு 12 நாள் தொடர் சொற்பொழி வச்சா இது சொல்லிடலாம். எல்லாரும் கண்ணுலயும் தண்ணி வந்துடும். வாட்டர் ஆஃப் மோஸ்ட் தி ஐ. ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில ஹேப்பர்னு ஒரு ஊர் இருக்கு. ஹேப்பர் நாடு, அது நாடு கிடையாது, ஹேப்பர். அந்த நாட்டுல ஒரு விநாயகர் கோயில இந்த சொற்பொழி பண்ண அழுகாதவர்களே இல்ல. ஒரே ஒரு பையன் மட்டும் வாட்டர் எப்படி ஆராய்ச்சி பண்றதுதான் புரிஞ்சுட்டான். இந்த வாட்டர் கண்ணுல இருந்து எங்க இருந்து வருதுன்னா ஒமினி சுரப்பியினுடைய ஆஷுக்கும், நாக்குல வரக்கூடிய சுரப்பி, காதுல வரக்கூடிய தண்ணி, கண்ணில வரக்கூடிய தண்ணி எல்லாம் உச்சியினுடைய தலையிலிருந்து நெத்திக்கண் பக்கத்துல அங்க இருக்கு. அந்த வாட்டர் கிரேப்னு பேரு. அது பூர்வ மத்தியில இருக்கு. அப்படி அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். அப்படிப்பட்ட இந்த நல்ல நாள்ல என்ன செய்தி நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்பர் சுவாமி ஒரு மிகப்பெரிய காந்த சக்தி உடையவர். அவருடைய நிலை நினைத்தாலே முக்தி தரும். எல்லா விஷயத்திலும் சுவாமி நிறைய சாங்ஷன் பண்ணவர். ஆகவே நீங்க இங்க இல்லை, எங்க குரு பூஜை, அப்பர் சுவாமி குரு பூஜை நடந்தாலும் அங்கே சென்று வணங்குங்கள். அவர் மிக எளிமையானவர். இன்னைக்கு பாருங்க, சுந்தர கோயில பிரமாமா கட்டிட்டாங்க. ஒருத்தர் என்ன கேட்டான், ஏன் சாமி அவங்க இந்த பந்தல் கோட்டையில ஒரு 2 ஃபேன் போடக்கூடாதா? அப்புறம் என்ன கேட்பான், ஒரு 2 ஏசி வைக்கலாமே. போயிட்டே இருக்கும். ஆசை என்ன பண்ணும், போயிட்டு இருக்கு. 4 மணி நேரம் கழிச்சு அந்த பந்தலுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டான். அது யாரு சிந்திக்கிறாங்களா? சிந்திக்கிறது. அது மாதிரி அப்பர் சுவாமி திருமணத்தை போய் பாருங்க. அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கு. சுந்தர கோவில் பெருசாயிடுச்சு. 2 பேரும் எளிமையா இருந்தாங்க. அவங்க கோயில் இன்னைக்கும் எளிமையா தான் இருக்கு. இத்தனை கோடி பணக்காரங்கள் இருக்காங்க, இத்தனை அடியார்கள் இருக்கிறாங்க. 2 கோயில் இன்னும் கட்ட முடியல. ஒன்று மாணிக்க வாசகர் பிறந்த ஊர், அப்படியே இருக்கு. அது மாதிரி அப்பர் சாமி கோயிலும் அப்படியேதான். ஏன்னா அவர்கள் தபசக்திக்கு அப்பால் பட்டவர், ஆசை இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அதனால அது அப்படியே தான் இருக்கும். இங்கே நான் சொல்லுவேன், இப்படி இருக்கட்டும். இதுக்கு மேல நம்ம இருந்தா என்ன ஆகும்? செலவு நிறைய வந்துடும். ஆகவே அன்பு மிக்க இருந்த அடியார்களுக்கும், அன்புக்கு பாத்திரமான அன்பர்களுக்கும், இங்க எழுந்திருக்கிற சாதுக்கள்லாம் நீங்க தட்சணை குறைவா இருக்கு அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு போயிடாதீங்க. நீங்க ஒன்னும் சொல்ல, நல்லதே நடக்கும். நான் கொடுக்கவில்லை என்றால் யாராவது உங்களுக்கு கொடுப்பார்கள். எல்லாமே இங்கு வந்து போன நடக்கும் என்று சொல்லி, இங்கு எழுந்திருக்கின்ற அன்பர்களும் பக்தர்களும் அடியார்களும் குழந்தைகளுக்கும் எல்லாருடைய திருவடியை வணங்கி, என் அன்புக்கு பாத்திரமான அன்பர்கள் அனைவருக்கும் இங்க சந்திக்கிற மாதிரி நம்ம அங்கேயும் எல்லாரும் வந்துருவாங்க. எப்படி வருவியா? பாத்தியடா, நான் என்ன ஞான சம்பந்தரா? ஞான சம்பந்தர் தான் மோட்சத்துக்கு போகும்போது ஆத்துல ஒரு கட் பண்ணிருது. கட்டு பண்ணி எல்லாரையும் கூட்டு போனாராம். சொந்தக்காரன் பந்தக்காரன் அவன் இவன் தோணா துருத்தி எல்லாம் ஒரு வண்ணா துணி துவைச்சான். அவன் சொன்னான, சாமி உங்களுக்கு நான் தான் பீச்சு இல்லைன்னு துவைச்சேன், நானும் வட்ட மாட்டேன் ஏறா அப்படின்னானா. அவனு ஏறி வந்தானா. நம்ம அப்படி எல்லாம் கூட்டு போக முடியாது. நீங்கள் என்ன பண்றீங்கன்னா, நீங்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு அன்றோடும் அழுகாத்தான் பாவம் போகும். சிரிச்சால் பாவம் போகாது. சிரிக்க சிரிக்க உங்களுக்கு பாவம் தான் சேரும். அழ அழ பாவம் போய்விடும் என்று சொல்லி தனியா கதவை அடைச்சிட்டு உட்கார்ந்து அழுங்க. யாரும் பார்க்கப்படாது. மற்றவர்களுடைய கஷ்டத்தை கேட்டு நாம் அழணும், வருந்தணும்.
துன்பத்தை தெளிவுபடணும், இன்பத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, யாருக்காவது ஏதேனும் குறை இருந்தால் மன்னித்து நல்ல விஷயத்தை பேசுவோம். இப்ப எல்லாம் சாப்பாடு ரெடி. சுவாமி வெளியே வந்துட்டார் உங்களுக்காக. போன வருஷம் உள்ள பார்க்க முடியலன்னு சொன்னதுனால இந்த ஆண்டு சாமியை வெளியே வச்சுக்கிறோம். அருமையான தரிசனம் பண்ணி நான் சொன்னது மாதிரி அப்பர் சுவாமிகிட்ட ஒரு காந்த சக்தியை கேளுங்கள், ஞான சக்தியை கேளுங்கள், அவரிடத்தில் இருக்கிற தேவ ரகசியத்தை கேளுங்கள் என்று சொல்லி அந்த பூஜையில் எல்லோரும் கலந்து கொண்டு இங்கே மாகேஸ்வர பூஜை நடைபெற உள்ளது. அந்த பூஜையிலும் கலந்து வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி வாழ்த்தி வணங்குகிறோம். வான்மழை விடாது வீக, வடிவளம் சிறக்க, மன்னன் கொள்முறையை அரசு ஈக, உறவினாய் உங்கள் வாழ்க, நான்மறை அரங்கம் போங்க, நட்டவம் கேள்வி கொள்க, மேன்மை கொள் செய்த நீதி விளக்குக உலகமெல்லாம்.